பாருங்க, எனக்கு காலில் அடிபட்டுச்சு, ரத்தம் நிறையா சுட்டுச்சு. ₹1 கூட நான் செலவு செய்கிறேன். முதல்ல வந்து எனக்கு அடிப்பட்ட காயத்துக்கு என்ன பண்ணுவேன், முதல்ல ஈர துணி தான் கட்டுவேன். அப்புறம் ஒரு இலை, பச்சை இலை, அரச இலை இருக்கு இல்லையா, அதை வச்சு கட்டிட்டு ரத்தம் நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் போடுவேன். கடைசியாக அற்புதமான மருந்து எது தெரியுமா, நம்ம வாயில் சுரக்கிற உமிழ்நீர். ஆமாம், நாய்க்கு புண்ணு வந்தா நக்கி நக்கியே குணமாக்கும், கோடிக்கு புண்ணு வந்தா கொத்தி கொத்தியோ குணமாக்கிடும். மற்ற ஜீவராசி நமக்கே வர மாட்டேங்குது. உடம்புல நோயை சுற்றி இயற்கை இறைவனாவே கொடுத்து வச்சிருக்கிறான். இப்ப நீங்க செருப்பு போடுறீங்களா, செருப்பு தேய்தா கால் தேய்தா? செருப்பு தேயுது. காலு நல்லா இருக்கு. தேய்தா இல்லையா? கால் தேயிலை. அப்ப என்ன ஆகுது, வளர்ச்சி அடையுது, உருசிதை மாற்றம் நடக்குது. வளர்ச்சிதை மாற்றம், சாகர முடி வளருதுன்னா உறுப்பு எல்லாமே வளரும். மூட்டு வலி வரதுக்கு வேற காரணம், அது காரணமே தமிழ் ரகசியத்தில் இருக்கு. அது யாரெல்லாம் வந்து பிராண சாமி சேமிக்கவில்லை அவங்க எல்லாம் மூட்டு வலி வரும். வாய் உடம்புல தங்கிடுது. அந்த வாய் வெளியேற்ற பொருளையும் சாப்பிட்றது இல்லை. எல்லாரும் சுக்கார் குடிக்க முடியாது, ஏன்னா குடிச்சாங்க இன்னைக்கு எல்லாம் குடல் புண்ணாய். இப்போ டீ காப்பி யாரெல்லாம் குடிக்கிறாங்க புண்ணாயிடும். இப்போ டீ காப்பிங்கிறது எங்க விளையுதுங்க, மலை பிரதேசங்கள், ஊட்டி கொடைக்கானல் விளையுதா, அங்கதான் போய் சாப்பிடணும். அது உஷ்ணமான இலை. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான உணவு அங்கங்க எடுத்துக்கணும். நம்ம 5 வகை நிலை சொல்றேன், மருதம், முல்லை, நெய்தல், பாளைய. அந்தந்த கடல் சார்ந்தவருக்குமே கடல் சார்ந்த உணவு சாப்பிடலாம். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அந்தந்த உணவு சாப்பிட்டாலே அது அற்புதமான உணவு. நீ தனியால இது எப்படின்னா, வெள்ளைக்காரனுக்கு உடம்பு உஷ்ணமான குளிர்ச்சியான உடம்பு, அவனுக்கு உஷ்ணம் இல்லைன்னா இறந்து போயிடுவான். நாம உஷ்ணமானவங்க தான் பிறந்தவங்க, அவனுடைய சீதோஷ நிலைக்கு அவன் எடுத்துக்கிறான். அதை எடுத்துக்கணும், அவன் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதை பார்த்து நம்ம காப்பி அடிக்கக்கூடாது. காப்பி அடிக்கக்கூடாது. நமக்கு ஆவாரம் புட்டி, செம்பருத்தி புட்டி, சங்கு பூட்டி, இது மாதிரி மூலிகை டீயா இருக்குது. உங்க சங்கு டீ, உங்க சுக்கு காபி டீ. ஆமா, சுக்கு காப்பின்னு இல்லை, சுக்கு காப்பில சில மூலிகைகள் நிறைய கலந்து கொடுக்குறேன். ஆனா இப்ப தனித்தனியா நான் நம்ம ஊர்ல யாரையும் டீ தூளே கிடைக்கணும்னு வச்சுக்க, ஆவாரம் பொறிச்சு அப்படியே வச்சிங்கன்னா டீ தூள் போச்சு, அப்படியே டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். அப்படியே 72,000 நாடி நரம்பு பலமாக ஆவாரம் சாப்பிட்டீங்கன்னா, டீ காப்பி சாப்பிட்டீங்கன்னா 72,000 நாடி நரம்பு பலகீனமாகும். கண்ணு தெரியாம போறதுக்கு காரணம் அதுதான், தலைவலி வர்றதுக்கு அதுதான் காரணம். இப்ப நீங்க இது வந்து இதுக்கு எவ்வளவு செலவு செய்யுங்க. இப்போ 10 வயசுல அம்மா அப்பா டீ காப்பி கொடுக்குறாங்க. ஒரு 40 வயசு முன்னாடி சாப்பிட்றீங்கன்னா அப்போ ஒரு டீ ₹10 கணக்கு வைங்க. இந்த விஜயகாந்த் கணக்கு மாதிரி டோட்டலாக கணக்கு போட்டு பாருங்க, எவ்வளோ காசு ஆகும். ஒரு 2 லட்ச ரூபா செலவு இருக்குமா? அப்படின்னா அசைவம் எவ்வளவு பெரிய இது கிடையாதுமா. அதாவது தவறெல்லாம் நிறையா இருக்கு. அசைவத்தை கண்டு முன்னெல்லாம் நான் பயப்படலை. எப்படின்னா வள்ளுவர் சொன்னப்பையும் கேட்கல, வளா சொன்னப்பையும் நான் கேட்கல. அப்புறம் திருமூலர் ஒரு கருத்து சொன்னாரு, அது வந்து நான் விட்டுட்டேன். பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லோரும் காண யமன் தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகடை மல்லாக்க தள்ளி மறுத்து வைப்பேன். போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நரகம் இருக்கு. நீங்க இங்க தப்பா உணவு உள்ளுக்குள்ள ஊனுல இறக்குனீங்கன்னா அந்த ஊன் வந்து பின்னாடி இங்க இருக்கும் போது கடைசியில சேர்த்து கொடுக்கும். போட்டு வலி வாட்டி எதாவது எடுக்க ரணத்தையே கடைசி ரணம் மரணம் வரணும். அது தாங்க முடியாது. இதுக்கப்புறம் அங்கேயும் போய் இதோ நம்ம எந்த காலம் வந்தோமோ அதோட 3 மடங்கு அங்க காலம் வாழணும். நீங்க எங்க நல்ல வழியா போனதான் நல்லது கிடைக்கும். கெட்ட வழியா இங்க யாருக்கும் துரோகம் பண்றது இல்லைங்க. மனுஷன் தனக்கு தானே துரோகம் ஆகிறான். தன்னை தானே இருந்த பின்னே தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை தானறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை தானே அர்ச்சிக்க தானிதான். நம்மளை பத்தி நாமளே உணர்றதில்லை. நமக்கு இந்த உடம்பு வேலை செய்யற ஒரு ஏஜென்ட் மாதிரி தான் வச்சு